ஆண்டாள் திருவடிகளே சரணம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோரம் பாவாய் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். நான் எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்தோம். அப்படி கோஷ்டியாக இருக்கும் பொழுது அந்த எம்பெருமானிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கெல்லாம் ஒரு வலு இருக்கும். அதனால் இறைவா நீ தாராய் பறை அப்படின்ட்டு அந்த என்ன இவங்க கேட்டால் விருப்பமாக அந்த விருப்பத்தை கேட்கிறாள். திருப்பாவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாட்டு தான். இந்த பாட்டு முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஆண்டாள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, 30 தப்பாமேங்கிற. 30 தப்பாமே என்றால் திருப்பாவை அனுசந்தானம் மட்டும் எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்துக்கும் உரியது. இப்போது அனத்தியை உற்சவம்னுட்டு நடக்குது. மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் நம்ம பாடுவது கிடையாது. ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்கங்கிறதுக்காக. ஆனால் திருப்பாவைக்கு மட்டும் இந்த அனத்திய காலம் கிடையாது. திருப்பாவையை எல்லா நேரங்களிலேயும் எல்லா காலத்திலையும் சொல்லலாம். சில பாசுரங்களெல்லாம் தெருவில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. இப்போ திருவாய்மொழி தெருவில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனால் திருப்பாவை பாடிக்கிட்டே போகலாம். அதுக்கு எடுத்துக்காட்டனா எம்பெருமானாரே திருப்பாவை பாடிக்கிட்டு தான் போனார். சில பாசுரங்களுக்கு சில விதிகள் இருக்குது. இப்போ கோயிலில் பார்த்தோம்னா தேர் இழுக்கிறோம், தேர் வருது, திருத்தேரின் போது ஒரு சில விஷயங்கள். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ திருவழுக்கூற்று இருக்கை ஏன்னா ரதபந்தம் அது நம்ம பார்க்கலாம். திருப்பதி பிரம்மோற்சவத்தில் எல்லாம் பார்க்கலாம். அதனால் 1வது உற்சவத்தில் இது, 2வது உற்சவத்தில் இது, 3வது உற்சவத்தில் இது, காலையில் இது, மாலையில் இது, எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு திருப்பாவை என்பது ஒரு விடிகாலையில் சேவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான அந்த திருப்பாவையோடு தான் நம்முடைய நாள் விடியணும். அதனால் 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை. இது 3 நம்ம பாடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த பூஜை பூர்த்தி அடைந்து விட்டதுன்னுட்டு அர்த்தம். ஒரு 12 பாசுரம் திருப்பல்லாண்டு இல்லையா, திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் இது 30, 40, 52 பாசுரம். இந்த 52 பாசுரத்திலேயே நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. திருப்பாவையை மட்டும் நம்ம அது ஓடிக்கிட்டே இருக்கணும். திருப்பாவையை நான் திருப்பி ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் சொல்கிறதுக்கு காரணத்தை நீங்கள் இப்போ தெரியாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியாது. என்னமோ கிழமை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னுட்டு தான் பண்ணிவிடும். ஒரு காலத்தில் பார்க்க போகும்போது அவங்களுக்கு புரியும் போது, ஆமாம் இதெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் சொன்னால் நமக்கு புரியலையே, கோட்டை விட்டுட்டோமே. ஆழ்வார்கள் கண்ணீர் விட்டு அழுறாங்க. கீழ்காலமெல்லாம் போயிடுச்சு. எனக்கே தோணுது இப்போது சில விஷயங்களெல்லாம் நம்ம செய்ய இப்போ முடியல. இப்போ பல விஷயங்கள் நமக்கு முடியல. போய் கணிப்பொறிக்கு முன்னாடி உட்கார்ந்தா தூக்கமாக வருது. ஒரு காரியம் செய்ய முடியல. ஏதோ நிர்பந்தத்தின் பேரில் சில காரியம் பண்ணுறோம். இந்த கட்டுரைகள் எழுதி ஆகணும். இப்போ நேற்று கூட பார்த்தோம்னா இன்றைக்கி 2 கட்டுரை, நாளைக்கு 2 கட்டுரை. ஏன்னா பொங்கல் அன்றைக்கி எல்லாம் போயிடுறாங்கங்கிறதுக்காக அவங்க அட்வான்ஸ் பண்ணி கேட்குறாங்க. நான் உட்காந்து டைப் பண்ண வேண்டியிருக்கு, எழுத வேண்டியிருக்கு, எடிட் பண்ண வேண்டியிருக்கு, தூக்கமாக வருது. அதுக்கு மேலே தான் இன்றைக்கி பாசுர விளக்கத்தையே பார்க்க முடியல. காலையில் ஏந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஃபர் பண்ணேன். நான் பண்ணாமல் வரக்கூடாது. பரீட்சைக்கு முன்னாடி நம்ம பண்ணாமல் வரக்கூடாது. நான் ஆண்டாள் அங்கேருந்து பாப்பா இல்லையா. அதனால் இந்த ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு முக்கியம் இருக்குதுன்னா இந்த 3 பாசுரம் தான் ரொம்ப முக்கியம். என்ன இந்த 3 பாசுரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் இதுதான் தத்துவம் சொல்லக்கூடிய பாசுரங்கள். இப்போ நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கும் பொழுது ஆச்சாரியர் மந்திர உபதேசம் பண்ணுறாரு. மந்திர உபதேசம் பண்ணுறாரா? என்ன மந்திர உபதேசம் பண்ணுறாரு? ஒன்று திருமந்திரத்தை சொல்கிறாரு, இன்னொன்று துவயமந்திரத்தை சொல்கிறாரு, இன்னொன்று சரம சுலோகத்தை சொல்கிறார். இந்த 3 மந்திரங்கள் தான். இந்த 3 மந்திரங்கள் தான் வேதத்தினுடைய சாரமான விஷயம். அதனால் இதுக்கு ரகசிய திரயம் அல்லது மந்திர திரயம் என்பாங்க. மந்திர திரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்திர திரயம்னா 3, மந்திரங்கள்னா அதை 3 மந்திரங்கள்னுட்டு அர்த்தம். திரயம், மந்திர திரயம்
இல்லையா? திரய மந்திரம்னா 3 மந்திரங்கள்னுட்டு அர்த்தம். அந்த 3 மந்திரங்களை தான் இன்றைக்கி பாசுரம், நாளைக்கு பாசுரம், நாளன்னைக்கு பாசுரத்தில் சொல்ல போகிறா. இப்போ இன்றைக்கி சொல்லப்போட பாசுரத்துக்கு கறவைகள் பின் சென்று அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? உபயதாரருக்கு என்ன ஞாபகம் வரும்? உபயதாரருக்கு இன்றைக்கி தயிர் சோறு ஆர்டர் பண்ணணுங்கிறது தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஏன்னா தயிர் சோறுக்குள்ளே ஒன்றும் கிடையாது, அது கரெக்டு தான். இப்போ தத்தியோனம் பண்ணணும். தத்தியோனம் எங்கேருந்து வருது? தத்தியோனம் தயிரில் இருந்து வருது. தயிர் எங்கேருந்து வருது? பாலில் இருந்து வருது. பால் எங்கேருந்து வருது? பசுமாட்டில் இருந்து வருது. அப்போ பசுமாட்டை பிடிங்கிறான். மந்திரத்தை சொல்லும்போது கோ இல்லையா? பிராமணேப்யகா சுபம் பவது இதுதான் சொல்லுவோம். சைவத்திலேயும் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்று சொல்லுவோம். கோ என்ன தலைவன், கோ என்ன பசு. முதல்ல பசுக்களை சொல்கிறான். ஏன்னா பசுக்கள் ஒரு நாட்டில் சரியான முறையில் இருந்தால் அந்த நாடு செழிப்பாக இருக்குங்கிறது நம்முடைய தத்துவம். ஏன்னா பசுக்கள் இடத்துல 33 கோடி தேவர்களும் வசிக்கிறார்கள். எவன் ஒருவன் பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுகிறானோ அவனை வேதம் சம்ரக்ஷணம் பண்ணுகிறது அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம எல்லாவற்றையும் மறந்து கரன்சிக்காகவே போயிட்டோம். ஒரு காலத்தில் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஒரு பசுமாட்டை வச்சுருந்தாங்க இல்லையா? நம்முடைய குலத்தை அதுதான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பல இடங்களில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பேச்சாளர் ஒருத்தவர் சொன்னார், எதிர்காலத்தில் வெள்ளையாக இருக்கிற பால் எதிலிருந்து வருதுங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்ல முடியாது. பசுவில் இருந்து வருதுன்னா பசு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு டயனோசர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல இல்லையா? அந்த மாதிரி பசுவை படத்தில் தான் பார்க்க வேண்டியும் போல இருக்குது. ஏன்னா நம்ம தெருவில் எத்தனை பசுக்கள் இருந்தது? எல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா ஒரு கலாச்சாரம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ பட்டம் தட்டினா அவன் என்ன பண்ணுறான்? அவன் பால் இன்றைக்கி பால் சாப்பிடாதேங்கிறான். ஏன்னா எல்லா பாலையும் அவங்க ரசாயன முறையிலேயே தயார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னுட்டு தெரியல. இப்போ பாலுங்கிறது அத்தனை மாட்டு பால் கிடையாது. அது அந்த பாலை எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ரசாயனத்தின் மூலமாக தயார் பண்ணுறாங்க. அந்த ரசாயன பால் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். அதுவும் பாக்கெட்டில் போட்டு அதை தர்றான். அந்த பாலை தான் சாப்பிட்ருக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால் நமக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டு பெரிய விஷயம் என்னன்னா அப்படி இழந்தோம் என்பதே தெரியாமல் இருக்கிறோமா? அதுதான் கையில் இருக்கிற காசு தொலைஞ்சி போச்சு, இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பண்பாட்டு அழிவுகளெல்லாம் போயிடுச்சு. அதில் தொட்டுக்கன்னுட்டு இருக்கிறது இந்த திருப்பாவை தான். நேற்றே பார்த்தோம் எது எப்படி இருந்தால் பாட்டும் பெரிய கோஷ்டி. அதனால தான் அந்த கூடி இருந்து குளிர்ந்தேல் வரம்பாவேன்னா அந்த கோஷ்டிக்குள்ளே போயிட்டு, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்குள்ளன்ட்டு ஒரு பழமொழி. காற்றுள்ள போதே எங்கே காற்று? வெளியில் காற்று கிடையாது, இந்த மூச்சு காற்று இருக்கணும். மூச்சு காற்று இருக்கும்போதே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு? காற்றுள்ள போதே தூற்றிக்குள்ளங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இன்றைக்கி ஒரு பலத்தை தந்திருக்கிறான். இன்றைக்கி கோஷ்டியோட அந்த கல்லும் முள்ளும் சாமி சொல்கிற மாதிரி முடியல. நான் தார் ரோடு போடுறான்னுட்டு நடக்க முடியாதபடி போட்டாங்க. அங்கே பார்த்தோம்னா அவ்வளவு அக்குபஞ்சர் மாதிரி இருக்குது. வியாதியெல்லாம் சரியாக போயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சின்ன 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 கல்லுகள் இருக்குது. நடக்க முடியல. அன்றைக்கி ஒரு அவசரத்துக்கு இப்படி போகணும்னு நினச்சேன், முடியல. காலையில் நான் செருப்பு போடாமல் அவசரமாக போயிட்டோம்னா, ஆனால் அதையும் மீறி ஒரு பகவத் சங்கல்பத்தினாலே 30 நாள் வீதி வலம் பெரிய கோஷ்டி. அதில் குழந்தைங்களெல்லாம் குதூகலமாக இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சி இருந்தது இல்லையா? அந்த குழந்தைங்க விளையாடணும். குழந்தைங்கள் விளையாடும் பொழுது கண்ணனே விளையாடுறதாட்டம் அர்த்தம். கண்ணனுக்கு பிரதிநிதித்துவம் அந்த குழந்தைங்கள் தான். ஏதோ நம்ம பஜனை அவங்க தடை பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அந்த பஜனையில் அங்கே அதுதான் பிராதான்யம். அவங்கள வச்சுக்கிட்டு ஆடுறது தான் கண்ணனுக்கு ரொம்ப உகப்பு. குழந்தைங்களை விரட்டிட்டு நீங்கள் 100 மணி நேரம் பஜனை பண்ணாலும் கண்ணன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா கண்ணன் நம்மளை பார்க்கல, நம்மளை பற்றி நல்லாவே அவங்களுக்கு தெரியும். கண்ணனுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா குழந்தைங்க தான் அவனை மாதிரி இருக்கிறவங்க. ஏன்னா எந்த விதமான கல்மிஷமும் இல்லாதவங்க, குறும்புகளே உருவானவங்க. கண்ணனுக்கு குறும்புகளே பிரதானியம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் ஆண்டாளுக்கும் பிடிக்கும், கண்ணனுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த பாசுரத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். இது சர்ம ஸ்லோகத்துக்கான ஒரு பாசுரம். அடுத்தது நாளைய பாசுரம் சிற்றம் சிறுகாலே திருமந்திரத்துக்கான பாசுரம். நாளன்னைக்கு சாற்று பூர்த்தி பாசுரம் வங்கக்கடல் கடைந்த துவயமந்திரத்துக்கான பாசுரம். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவன் மாதவனை இன்னிட்டு ஆரம்பிக்கிறான். துவயமந்திரத்துக்கான பாசுரம். இதில் இந்த சிற்றம் சிறுகா இது கறவைகள் இன்றைக்கு சரம சுலோகம். முதல்ல அந்த பாசுரத்தை ஒரு தரம் பார்த்துருவோம். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கறவைகள்னா பசுமாடுகள் இல்லை, அதுதானே கறக்கும் இல்லையா? காளமாடு கறக்குமா? காளமாட்டுக்கு பின்னாடி உதை தான் கொடுக்கும்.
அதனால் கறவைகள் எது நமக்கு எல்லாவற்றையும் தருதோ அதுக்கு பேர் தான் கறவை மாடுகள் அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கு உள்ளார்த்தம் இருக்குது. இப்போ மேலோட்டமாக பார்ப்போம். கறவைகள் பின் சென்று, பசுமாட்டுக்கு முன்னாடி போகக்கூடாது. இடையர் எப்போ போவார்? ஓட்டிக்கிட்டு பின்னாடி போவார். மாடுகளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக தான் சரி எங்கடா ஆளே காணும்னு நினச்சா கடைசியில் ஒரு குச்சியை தூக்கிட்டு அவர் வருவார். அதனால் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கானம் என்ன அர்த்தம்? ஆரண்யகம், காடு. எந்த இடத்துல ஃப்ரீயாக மேய்ச்சலுக்கு விடணும். எப்பயுமே மாட்டை கட்டி வச்சு எத்தனை தீனி போட்டாலும் பால் நல்லா கறக்காதம்பாங்க. ஃப்ரீயாக எதுவுமே இயல்பான முறையில் இருக்கணும். மனுஷன் மட்டும்தான் போயிட்டு இயல்புக்கு மாறாகவே எல்லாம் செய்கிறான் இல்லையா? சமைச்சு உணவை சாப்பிட்றான். இப்போ நேச்சுராலிட்டியில் அது கிடையாதுங்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆதி மனிதன் அப்படி சாப்பிட்லாம், நல்லாவே இருந்தாவன். இப்போ எல்லாத்தையும் பாட்டு அதில் போட்டு மசாலாவை சேர்த்து எதோ பண்ணி உடம்பு அவ்வளவும் கெடுக்கிறதுக்கு ஒரு உணவினாலே எந்த ஒரு உயிரினமும் அழிவது கிடையாது மனிதனை தவிர. ஏன்னா அதுக்கு என்ன வேணுமோ, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அல்வாவை போட்டாலும் அந்த கோழி சாப்பிடாது. அதுக்கு வேண்டிய அந்த சின்ன துகள் தான் அது தனக்கு வேண்டியதை தேடி தனக்கு எதுவோ அதுதான் சாப்பிடும். யானை என்ன சாப்பிடுமோ அதுதான் சாப்பிடும் இல்லையா? நீங்கள் யானைக்கு போய் ஒரு மாமிசத்தை தூக்கி போட்டால் அம்மா பெரிய யானை மாமிசத்தை தொடுமா? தொடாது. மனுஷன் தான் எதை போட்டாலும் சாப்பிட்றான். யானை சாப்பிட்றதையும் சாப்பிட்றான், பூனை சாப்பிட்றதையும் சாப்பிட்றான், பூனையே சாப்பிட்றான் இல்லை? காரணம் எல்லாவற்றையும் அழிப்பதற்காகத்தான். ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிங்க. அதாவது இறைவன் முதலிலே உணவை படைத்து விட்டுத்தான் உலகை படைத்தான். முதல்ல உணவை படைச்சிட்டான். அந்த பூலோகத்தில் தண்ணி காற்று எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி முதல்ல புழு பூச்சிகள் இப்படி ஒவ்வொன்றா இறக்கி விட்டான். எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். மேலே செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் இங்கே தானியம் விளையுது. இங்கேயே எல்லாம் இருக்குது. நல்லா காற்று மழை எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய கனிகள், மாமரம், ஆப்பிள் மரம் எல்லாம் இங்கேயே இருக்குது. ஆப்பிள் மரம் முதல்ல எங்கேருந்து கொண்டுட்டு வந்தானா? எல்லா மரங்களும், ஒரு மரம் கிடையாது. மருத்துவ செடிகள்லேருந்து எல்லாமே இந்த உலகத்தில் படர்ந்திருந்த இடத்துல படிப்படியாக வச்சு கடைசியில் நம்மளை இறக்கி விட்டான். இதுக்கு மேலே ஒரு உயிரினம் கிடையாது. இதுக்கு மேலே தேவர் தான். கடைசியில் மனுஷனை இறக்கி விட்டான். அவ்வளவும் காலி பண்ணிட்டான். இதுவரை உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள். இது என்வரான்மெண்ட் சைஸ் சாதாரணமாக கிடையாது. தண்ணியை மாசுபடுத்தினான், காசை மாசுபடுத்தினான், பேசுகிற பேச்சில் மாசு, உள்ளத்தில் மாசு, உடம்பில் மாசு, அடுத்தவனை கெடுக்கிறது, உயிரினங்களை கெடுக்கிறது, எல்லா உயிரினங்களும் கெடுக்கிறது. தேடி எந்த ஒரு விலங்கும் ஒரு மனுஷனை கெடுக்காது. ஆனால் ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் கெடுப்பான். ஏன்னா புத்தின்னுட்டு ஒன்று கொடுத்துட்டான். அதனால தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா? எங்களுக்கு புத்தி கிடையாதுன்றான். சொல்கிறாளா இல்லையா? அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்கிறா. நான் அறிவு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பார்த்துடும். அணுகுண்டு தயாரிக்க சொல்லும், அடுத்தவன் மேலே போட சொல்லும், 10,000 பேரை அழிக்க சொல்லும். சட்டம் பேசுகிறதெல்லாம் எது? நாலேஜ் இருக்கிறதால பேசுது. இப்போ மாடு எப்போயாவது சட்டம் பேசுதா? ஆடு சட்டம் பேசுதா? மனுஷன் மட்டும் சட்டம் பேசுகிறான் இல்லையா? தப்பு செஞ்சால் ரைட்டுங்கிறான், ரைட்டு செஞ்சால் தப்புங்கிறான். அதனால் ஆண்டாள் போய் சரண்டர் ஆகும்போது என்ன பண்ணால், எனக்கு அறிவே கிடையாதுங்கிறான். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து. அதுக்கு வியாக்கியானம் எழுதுகிறாரு. அறிவொன்றும் இல்லாத, அறிவு ஒன்றுமே இல்லாத. எந்த அறிவு இல்லாத? கண்ணனை தவிர வேறு அறிவு இல்லாத, ஒன்றை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது உபனிஷத் சொல்லுது, எதை ஒன்றை அறிந்தால் வேறு எதையும் அறிய வேண்டியதில்லையோ அதை அறிந்தவர்கள் இவர்கள். ரிஷிகளுக்கு கூட தெரியாது. நேற்று சுவாமி ஒரு பாட்டை சொன்னார் இல்லையா? ஆயர் புத்திரன் அல்ல அருந்தெய்வம். யாருக்கு தெரிஞ்சது? ரிஷிகளுக்கு தெரிஞ்சதா? யாருக்கு தெரிஞ்சது? குளிப்பாட்டும் பொழுது பார்க்குறா, உலகத்திலேயே இவனுடைய வாய்க்குள்ளே இந்த உலகமே இருக்குங்கிறனோட ஐயையோ இது நம்ம குழந்தைன்னு நினைக்கிறோம். இது நம்ம குழந்தையே கிடையாது. இது ஆயர் புத்திரன் அல்ல அருந்தெய்வம். அருந்தெய்வம் என்ன அர்த்தம்? அருமையான தெய்வம். எது அருமையான தெய்வம்? எந்த தெய்வம் பரதெய்வமோ அந்த பரதெய்வம் தான் இங்கே குழந்தை வடிவத்திலே எப்படி என்னிடத்திலே ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு அழகாக ஒரு உவமையை சொல்கிறாரு. பூமியை உத்தாரணம் பண்ணுவதற்காக வராக அவதாரத்தை எடுத்தார். அந்த வராக அவதாரத்தில் உத்தாரணம் பண்ணுகின்ற பொழுது அவருடைய கால் விரலில் இருக்கக்கூடிய அந்த கேசம் இருக்குது இல்லையா, அதை கூட இந்த சமுத்திரத்தால் நனைக்க முடியலையா. புரியுதா நான் சொல்கிறது? வராக அப்போ பார்த்தோம்னா இப்போ திருவிக்கிரம அவதாரம் பெருசா வராக அவதாரம் பெருசா அப்படின்னு சொன்னால் வராக அவதாரம் தான் பெருசுங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த சாதத்தை எல்லாம் கீழே இறச்ச உடனே ஒரே ஒரு சாதத்தை எடுத்து ஒரு குண்டுசியால் குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த உலகத்தை எடுத்து தன்னுடைய மூக்கில் ஒட்டிக்கிட்டாராம்.
ஸ்டிக்கர் போட்டாட்டம் ஒட்டிக்கிட்டாராம். எவ்வளோ பெரிய உலகத்தை ஒரு ஸ்டிக்கர் போட்டாட்டம் தன்னுடைய கொம்பில் ஒட்டிக்கிட்டாருன்னா இந்த உலகம் தம்மா துண்டு இத்தனோண்டு இருக்குது. அப்போ இவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் இல்லையா? இந்த உலகத்தில் தான் சமுத்திரம் இருக்குது. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் எல்லாம் இருக்குது இல்லையா? சப்த சமுத்திரங்கள், 7 சமுத்திரங்களும் அவருடைய காலில் இருக்கிற கட்டை வரலை கூட நினைக்கலையா. உவமைகள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த முழு உடம்பையும் தூக்கி தான் காலில் போட்டுக்கிட்டு குளிப்பாட்டுறா இல்லையா? அப்போ உடம்பை முழுக்க சப்த சமுத்திரத்தாலே நனைக்க முடியவில்லை. ஆனால் கண்ணனாக அவதாரம் எடுத்து யசோதையின் காலில் விழுகின்ற பொழுது அவள் காலில் போட்டு அந்த பிரபஞ்சத்தையே குளிப்பாட்டிட்டாங்கிற புல்லரி. இது சில விஷயங்களெல்லாம் பார்த்தோம்னா இல்லையா, எப்பேற்பட்ட அனுபவம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அனுபவம். ஆக அப்படி இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்கிறாங்க, யார் இந்த குலம்? இது ஆயர்குலம். ஆயர்குலம் குடாரை இது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கண்ணன் ஒரு பெரிய கான்வர்சேஷன் கேட்குறான். சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஒரு கடனே கேட்க போகிறோன்னு வச்சுக்கிங்களாம். சில பெரிய மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு அந்த கடன் கேட்டால் கடன் தரமாட்டாங்க, கடன் தரலைன்னுட்டும் சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட விசாரிப்பாங்க, நீ என்ன வேலை பார்க்குற, இந்த கடனை தருவியா, எதுக்காக வாங்குகிற, இதுக்கு அவர் கடன் தராமலே இருக்கலாம். அவ்வளோ கேள்வியை கேட்பார். பெரிய மனுஷங்கிறதால உட்காந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ யார் பெரிய மனுஷன்? கண்ணன். இவங்க கேட்டுட்டாங்க, இறைவா நீ தாராய் பறையேல வரம்பாவான்னு கேட்டுட்டாங்க. ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இவன் என்ன பண்ணுறான்? இன்டர்வியூ வைக்கிறான். முதல்ல கண்ணன் இவர்கள்கிட்ட இன்டர்வியூ வைக்கிறான். அந்த இன்டர்வியூ வைக்கிற பாசுரம் தான் இந்த பாசுரம். அவங்ககிட்ட கேட்குறான், அதாவது பகவத்கீதையில் நான் படித்து சொல்லியிருக்கிறேன். பகவத்கீதை தானே உங்களுக்கு திருப்பாவையாக வருது. அதனால் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒருவன் இறைவனை அடைய வேண்டுமென்றால் ஒன்று கர்ம யோகம் பண்ணணும், இல்லை ஞான யோகம் பண்ணணும், இல்லை பக்தி யோகம் பண்ணணும், இல்லாட்டி பிரபத்தி பண்ணணும். இந்த 4 பண்ணணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எஸ்எல்சியும் பாஸ் பண்ணல, டிகிரியும் பாஸ் பண்ணல, எதுவும் பாஸ் பண்ணல, எனக்கு ஐஏஎஸ் போஸ்ட் வேணும்னா எப்படியா கொடுக்குறது அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் பயோடேட்டா சொல்லுங்கங்கிறான். உங்கள் பயோடேட்டா சொல்லுங்கள், நீங்கள் யாருங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒன்று கேட்க வரீங்க, உங்களுக்கான யோக்கியதா அம்சத்தை நீங்கள் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம எந்த ஒரு விழா பண்ணுறோம், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம், ஒரு திருக்கல்யாணம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணும்பொழுது முதல்ல எடுத்த உடனே அனுஜ்ஞை அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம். இது யங்சம் இல்லையா? அனுஜ்ஞைன்னா என்ன அர்த்தம்? அனுஜ்ஞைன்னா அனுமதி கேட்டாலும்னுட்டு அர்த்தம். அனுமதி, எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் யார் இடத்துல அனுமதி கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. யார் இடத்துல அனுமதி கேட்கணும்? யார் இடத்துல அனுமதி கேட்கணும்? முதல்ல பெரியவங்க கிட்ட அனுமதி கேட்கணும், பெற்றோர்கள் இடத்துல அனுமதி கேட்கணும், வேதம் படித்த அந்தணர்கள்கிட்ட அனுமதி கேட்கணும். அடுத்தது யார் தெரியுமா? நண்பர்கள்கிட்ட அனுமதி கேட்கணும். ந சகீனாம் புரோகாணாம் சக்ஷுசு நம திவே நம பிரதிவியை அப்படின்ட்டு தான் அந்த மந்திரம் இல்லையா? நம சதஸே நம சஸ்பதையே அப்படின்ட்டு தான் அந்த மந்திரம் வரும். அப்படி வருகின்ற பொழுது என்ன அர்த்தம்? முதல்ல சபையோர்களுக்கெல்லாம் நான் அனுமதி கேட்குறேன், நான் இந்த காரியத்தை செய்யலாமா இல்லையா? செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? யதாசக்தி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இல்லையா? கர்மகர்த்தும் யோகிதான் சித்தி அனுகிரகானான்னு கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இதை நீங்கள் எனக்கு இந்த யோகிதையை நீங்கள் கொடுக்கணும்னுட்டு அர்த்தம். இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்னுடைய தகுதியின்மையை நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த தகுதியை நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செஞ்சாலும் முதல்ல இது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்ஷதா ஆசீர்வாதம் பண்ணி யோகிதா சித்திரஸ்து அப்படிம்பாங்க, உனக்கு யோகிதை கிடைக்கட்டும் என்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த யோகியதையை சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? தேடி வந்துட்டீங்க, என்ன யோகிதை இருக்குது? இவங்க என்ன சொல்கிறாங்க? எந்த யோகிதையும் இல்லைங்கிறதான் எங்கள்கிட்ட இருக்கிற யோகிதைங்கிறாங்க. ஏன்னா அது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன்னா கேள்வி கேட்பான். நாங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வாத்தியாருங்கெல்லாம் இந்த ப்ராக்டிக்கல் நடக்கும் பொழுது நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்வி கேட்கும் பொழுது என்ன பண்ணுவான்னா, சில பேரெல்லாம் ஏதோ ஒன்றுக்கு மாறாக ஒன்று பதில் சொல்லுவான், அவன் பதில் தப்பாக சொல்கிறான்னவனே அடுத்தடுத்து கேள்வி வைப்பான். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான், எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான், நோட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்துருப்பான். எவ்வளோ நேரம் நீ கேள்வி கேட்பேன்? உடனே என்ன பண்ணுவான்? சிப்போ அப்படின்ட்டு ஏதோ ஒரு பார்டர் மார்க் போட்டு தள்ளிடுவோம். ஏன்னா மறுபடியும் உட்காந்துட்டா எவன் கேள்வி கேட்குறது?
சிசுபாலனுக்கு ஏண்டா வந்து நீ வந்து பரமபதம் தந்த அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, இவன் மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்து மறுபடியும் என்கிட்ட எதிர்த்து நிற்பான் இல்லையா. அதனால் இவனுக்கு நான் பரமபதம் தந்துட்டேன்னா மறுபடியும் இவன் பறக்க மாட்டான், மறுபடியும் நான் யாருக்கும் தொந்தரவு கிடையாது இல்லையா. டிஸ்போஸ். சில நேரத்தில் அப்படி கூட நமக்கு தந்துடுவானா, அப்படி கூட பரமபதம் தந்துடுவானா இல்லையா. இப்போ எப்படி ஆயிடுது பாருங்கள். இப்போ பதில் சொல்கிறாங்க இவங்க. கறவைகள் பின் சென்று முதல்ல மாட்டுக்கு பின்னாடி போவான்னாங்க. நல்ல விஷயம் தானே, மாட்டுக்கு பின்னாடி போகிறது நல்லது தானே. எவன் மாட்டை சம்ரக்ஷணம் பண்ணுறானோ அவனை சம்ரக்ஷணம் பண்ணணும்னுட்டு இருக்குது இல்லையா. அதனால் நல்லது தானே. நான் சொல்கிறேன், சும்மா இருக்கிற மாட்டு பின்னாடி எல்லாம் நான் போக மாட்டோம், நாங்கள் நல்லா கறக்கிற மாட்டு பின்னாடி தான் போவோம், சாதாரண மாட்டுக்கு பின்னாடி போக மாட்டோம். கறவைகள் பின் சென்று இல்லையா, பின்னாடி பண்ணி. ஏன்னா எந்த இடத்துல மாட்டுக்கொட்டாய் இருக்கோ அந்த இடத்துல புண்ணியாவாசனம் பண்ண வேண்டியதில்லைன்னுட்டு இருக்குது. கோஷ்டம்னுட்டு பேர் மாட்டுக்கொட்டாய்க்கு. ஒரு வீட்டில் மாட்டுக்கொட்டாய் இருந்தால் அந்த மாட்டுக்கொட்டாயில் பண்ணுற பூஜைக்கு பூஜை அறையில் பண்ணுறதை விட பலன் அதிகமாக. 2 முகூர்த்தம் சொல்கிறான். ஒன்று பிரம்ம முகூர்த்தம், இன்னொன்று சாயங்காலம் கோத்தொளி முகூர்த்தம். கோத்தொளி முகூர்த்தம் என்ன, மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த தரையில் பறக்குது இல்லையா. இப்போல்லாம் ரோட்டில் போகிறதால எதுவும் பறக்காது. இன்றைக்கி திஷ்டி சுற்றி போடணும்னாலும் நோண்ட வேண்டும், மண்ணே காணும். குழந்தைக்கு திஷ்டி சுற்றி போடலான்னுட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பண்ணால் ரோடு தான் இருக்குது, மண்ணு காணும், எதை வச்சு திஷ்டி சுற்றி போடுறது. அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. தண்ணி ஒரு சொட்டு உள்ளே போயிடக்கூடாதுன்னுட்டு அவ்வளவு ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் போட்டு மூழ்கிருக்கோம். அதனால் மேலே ஓடி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அதாவது நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அறிவு என்ன அழிவை தேடும் என்னட்டு சில பேர் சொல்கிறாங்க. அறிவு முறையாக பயன்படுத்தாட்டி போனால் அது என்ன பண்ணும், அழிவைத்தான் தேடும் இல்லையா. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யாரெல்லாம் பெரிய ரவுடிகளாகவும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அறிவு அதிகம். ஏன்னா போலீஸாலேயே பிடிக்க முடியலன்னா அறிவு அதிகம் இருந்தால் தானே முடியும். ஆனால் அந்த அறிவு அவங்களுக்கு, இதுக்கு நான் என்ன சொல்கிறோம், நான் ப்ரொடக்டிவ் லேபர்னுட்டு இதுக்கு சொல்லுவோம். இவங்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஆனால் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம், கறவைகள் பின்னாடி போவோம். நல்லது தானேங்கிறேன். இல்லை நாங்கள் வந்து அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எங்களுக்கு அது செல்ஃபிஷ்னஸ் தான். கறவைகள் பின்னாடி போகிறோம்னா பசுமாடு பால் கறக்குங்கிறதுக்காக போகிறோம், வேறெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் தெய்வத்துக்காகலாம் போகல. எங்களுக்கு அந்த பின்னாடி பசுவுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குது, மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னுட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு சாணி போடுறதான் தெரியுது. கேட்குறா, அது சரி, ஆயர்கள் தானே போவாங்க, இவங்கெல்லாம் ஆய்ச்சியர் இல்லையா, நீங்கள் என்ன பின்னாடி போகிறீங்கன்னா அது போகும். சாணி என்ன அவனோட அள்ளுவாங்க, நாங்கள் தான் பின்னாடி கூடையில் போய் அள்ளணும். அதனால் அவங்களுக்கு சாப்பாட்டையும் நாங்கள் தான் சுமைக்கணும், தொப்புன்னு போடும், அதையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாணி தட்டணும். அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க, அள்ளுறதுக்கு நாங்கள் ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு அவங்க. அதனால் அவங்க கூட நாங்களும் போகிறோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம். அங்கே போய் கானத்துக்கு போகிறீங்க, கானகத்துக்கு போகிறோம்ங்கிறான். ஆரண்யகம்னுட்டு உபனிஷத்துக்கு பேர். உபனிஷத்துக்கு என்னென்ன பேர், ஆரண்யகம்னு பேர். காட்டில் தான் ரிஷிகளெல்லாம் தபஸ் பண்ணுவாங்க. எவன் ஒருவன் காட்டில் போகிறான்னா அவன் தபஸ் பண்ணுறதுக்கு. தசரதன் சொல்கிறான், எல்லா ஆட்சியும் முடிச்சாச்சு போகிறான், நமக்கு என்றைக்காவது அன்றைக்கி மாதிரி மனசு வருதா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஏகாந்தமாக இருக்கிறேன், திருப்பாவையை தவிர இதில் ஒன்றுமே கிடையாதுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லி பார்த்துருக்கிறீங்களா? 95 வயசாக இருந்தாலும் எங்கேயாவது கணக்கு எழுதி ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, வியாபாரம் சரியாக இருக்கா, இதுதான் ஞாபகம் வருதே தவிர. தசரதன் சொல்கிறான், எனக்கு சின்னதாக ஒரு நரமுடி வந்துருச்சு, இனி நான் ராஜ்யம் பண்ண மாட்டேன், ராமன் கிட்ட கொடுத்துட்டு எங்கள் முன்னோர்களெல்லாம் எப்படி தவம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் காட்டுக்கு போய் தவம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு யார் சொல்கிறான், தசரதன் சொல்கிறான். எப்போ சொல்கிறான், காதோரம் ஒரே ஒரு நரைச்ச முடி வந்துருச்சு. நமக்கு எத்தனை நரைச்ச முடி இருக்குது, என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா, நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போகிறான்னுட்டு போக முடியல. ஏன்னா நமக்கு கர்மா அந்த மாதிரி போட்டு அழுத்துது. நான் என்ன தான் சொன்னாலும் 4 ஆசிரமத்தை சொன்னான், பிரம்மச்சாரியாக இரு, கிரகஸ்தானா போ, குழந்தைங்களை பெற்று நல்லா படிக்க வை, அதுக்கப்புறம் பட்டும் படாமல் இருக்கு, வானப்பிரஸ்தம் பண்ணு. ஒரு கட்டத்தில் நீ சன்னியாசியாக போய்டுனா காட்டுக்கு காவி கட்டிக்கிட்டு போகிறதில்ல. சன்னியாசி எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பானோ அந்த மாதிரி குடும்பத்திலேயே அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்கிறான். நம்ம பிரச்சனை சின்ன வயசில் யார் பார்த்தாங்க, அதே மாதிரி அவன் பார்த்துப்பான் இல்லையா. நமக்கு ஒரு வழி கிடச்சிது, நம்ம மட்டும் நம்மளே முயற்சி பண்ணி முன்னேறுவாமா, அவனுக்கெல்லாம் தூக்கி தோளை வச்சுக்கிட்டா தான் அவன் முன்னேறுவானாங்கிறது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா. அவனு விழுந்து வாரனா தெரிஞ்சுக்கிறான்ங்கிற அளவுக்கு கிடையாது. நம்ம குழந்தை கீழே விழுந்துடும், தடவு, நம்ம குழந்தை மேலே போயிடும், சேர்த்து வச்சு என்ன பண்ணுறான், கடைசியில் அவன் வீணாக போயிடுவான். ஒன்றும் கிடையாது, ஏதோ கணக்கை முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. மனசு வருதா, இதுதான் உண்மை. ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாத சொத்தை இங்கே வச்சுட்டு போய் என்ன பண்ணுறது, ஏதோ தர்மம் பண்ணு, எது பண்ணு, இது இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி
அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, யாரும் செய்ய மாட்டாங்க, நானும் செய்ய மாட்டேன்னு வச்சுக்கிங்களா. அப்புறம் நீ செய்கிறியான்னு யாராவது கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? ஆனால் செய்யணும், இதுதான் சாஸ்திரம். முடிஞ்ச அளவு செய்யணுன்னாலும் செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு பல சக்திகள் இருக்குது இல்லையா. இது ஏன் நீங்கள் அவசியம் கொடுத்தே தான் ஆகணுமான்னுட்டு, நம்ம 1000 ரூபா கொடுத்தாலும் கொடுத்து தான் ஆகணுமான்னு கேட்குறதுக்கு 4 இடம் அங்கே இருக்கும் இல்லையா. இதெல்லாம் அப்போ என்ன ஆயிடுச்சு, மனுஷன் தர்மம் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தர்மம் பண்ண முடியாத குடும்ப சூழலும் உறவு சூழலும் இருக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கு நடுவில் மீறி தர்மம் பண்ண முடியுமான்னுட்டு தான் பகவான் டெஸ்ட் பண்ணுறான். இப்போ இவங்க நினச்சா கறவைகள் பிஞ்சென்று கானம் சேர்ந்துன்போம். கானத்துக்கு போய் ஆரண்யகம் போயிட்டீங்க, காட்டுக்கு போயிட்டீங்க, நல்லது தானே. தபஸ் பண்ணவா நாங்கள் போனோம், மாடு மேய்க்கிறதுக்காக போனோம், கானம் சேர்ந்துன்போம். அப்போ உங்களுக்கு கர்மயோகம் கிடையாது இல்லையா. சரி, ஒரு டிக் மார்க் அடிச்சிட்டான், கர்மயோகம் கிடையாது. ஞான யோகம் இருக்கா? ஏதாவது உபனிஷத் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? இந்த திருப்பாவி ஒரு பாசுரமாவது நான் பகவான் உள்ள வைகுண்டம் போகும்போது கேட்பானா, உனக்கு என்ன தெரியும், கீழே தன்னால் இருந்திருக்கிறியே, 85 வருஷம் வாழ்ந்திருக்கிறியே, என்ன தெரியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்ன உடனே அவர் அப்படியே மேலே கீழே முழிச்ச உடனே ஏதாவது தெரிஞ்ச கேள்வியாக கேட்குறேன். இருக்கிறதுலே 4000 உபநிஷத்தில் எல்லாம் கஷ்டம்தான். திருப்பாவை 30 ஈஸி, திருப்பாவை 30 தெரியுமான்னுட்டு, திருப்பாவையா அப்படின்ட்டு அவர் மேலே பார்ப்பார். சரி போனால் போகுது, ஒரு 2 பாசுரமாவது தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, திருப்பாவை பாடுறவங்க கூட நான் பஜனை தட்டிக்கிட்டே போகிறேன். அப்படியா, சரி 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 உள்ளே போ அப்படியேம்பான. அப்போது என்ன சொல்கிறான், கானம் சேர்ந்து உண்போம். கானகத்துக்கு போவோம், கானகத்துக்கு போய் என்ன பண்ணுவோம், சேர்ந்து உண்போம். சரி சேர்ந்து உண்ணு, உனக்கு அது ஒரு முக்கியமான விஷயந்தான். 10 பேர் சேர்ந்து சத்சங்கமாக செய்கிறீங்க, ஓகே நல்லது தான். ஆனால் அங்கே போய் பகவத் விஷயத்தை பேசுவீங்கன்னா, பகவத் விஷயத்தை நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், மாட்டையெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக ஆடி பாடி என் கீழே கொண்டுட்டு போயிருக்கிற சாதம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து சாப்பிடுவோம். சரி அது நல்லது தான். சாஸ்திரத்தில் என்ன பண்ணுறான், குளிக்காமல் சாப்பிடாதேங்கிறான் இல்லையா. குளித்து ஒரு அனுஷ்டானம் பண்ணி பகவத் பிரசாதமாக சாப்பிடு. அதெல்லாம் எங்களுக்கு அங்கே போய் எங்கே குளிக்கிறது, நாங்கள் குளித்து 6 நாளுக்கு ஒரு நாள் தான் நாங்கள் குளிப்போம். அதனால் நாங்கள் கொண்டுட்டு போன சாப்பாட்டை நாங்கள் சரி உட்காந்து முறையாக இல்லையா பரிசேஷம் பண்ணி இதெல்லாம் பண்ணியாவது சாப்பிடுவீங்களா? பகவத் பிரசாதமாக சொல்லி கோவிந்தான்னு சொல்லி நாராயணா சொல்லி மாதவான்னு சொல்லியாவது சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போவோம், பசி எடுத்தால் நாங்கள் சாப்பிடுவோம், டப்பாவை மூடி வைப்போம், அப்புறம் பசி எடுத்தால் சாப்பிடுவோம். உரை ஆசிரியர் எழுதுகிறாரு, மாடு எப்பயுமே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும், மாடு எப்பயுமே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க சொல்கிறாங்க மாடு ஆசை போட மறந்தாலும் கூட நாங்கள் ஆசை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் 10:30 மணிக்கு டப்பாலேருந்து ஒன்று சாப்பிடுவாங்க, அப்புறம் 11 மணிக்கு ஒன்று சாப்பிடுவாங்க, 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. வாய் ஆடிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னுட்டு அர்த்தம். வாயாட்டை நின்று போச்சுன்னா தூங்குறாங்கன்னுட்டு அர்த்தம். இன்னும் சில பேர்த்த பார்த்துருக்குற தூங்கும்போதே ஆசைப்பட்றாங்க ஏதோ ஒன்று மனசில் இல்லையா. இப்போ சொல்கிறாங்க கானம் சேர்ந்துண்போம். எந்த ஆச்சாரமும் கிடையாது, கானம் சேர்ந்துண்போம். சரி கர்மயோகம் என்ன, ஏதாவது ஞானம் இருக்கா, திருப்பாவை தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் தெரியாது. அறிவொன்றும் இல்லாத ஐக்குறை எங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அப்புறம் என்னத்தை நம்பி உங்களுக்கு நான் கொடுக்குறது? ஏதாவது ஒரு தகுதியாவது வேணும் இல்லையா. போனவொடனே ரேஷன் கார்டு விரல் வச்சா தானே அவன் கொடுப்பான். எதுவுமே கிடையாது, எனக்கு 3000 ரூபா தாயானா எப்படி கொடுப்பான் அவன்? ஏதோ ஒன்று காமிக்கணும் இல்லையா. அறிவொன்றும் இல்லாத என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், நாங்கள் பிறந்த குலம். நாங்கள் என்ன ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நாங்கள் இது பசுமாட்டை கட்டுறது, மேய்க்கிறது, பால் கறக்கிறது, தயிர் ஊற்றுறது, வெண்ணெய் எடுக்கிறது, இதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நீ அதில் ஏதாவது கேள்வி கேட்டால் பரவாயில்ல, நீ போய் திருப்பாடு 4000 எங்கே போகிறது நாங்கள்? அதனால் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து, நாங்கள் ஆய்க்குலத்து. சரி அப்போ என்ன தான் நீ சொல்லு, ஏதாவது ஒரு விஷயமாவது ஒன்று சொல்லு. நீ ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கிறியா? கேள்வி எப்படி பாருங்கள். ஏதாவது ஒரு புண்ணியமாவது வேணும் இல்லையா? என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க? மட்டடியாக ஒரே அடி அடிக்கிறா. ஆனானப்பட்ட பகவானே எங்கள் குலத்தை தேடி வந்து பிறந்திருக்கிறான்னு சொன்னால் அதை விட என்ன புண்ணியத்தை நீ கேட்குற? நீ வேறு குலத்தில் பிறந்திருக்கிறாம் இல்லையா. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீ இதெல்லாம் கேட்காத. பகவானே எங்ககிட்ட வந்திருக்கிறான். அப்போ வந்திருக்கிறது பகவான், கேட்குறது பகவான்ன்ட்டு தெரியுது இல்லையா. ஒரு ஆள் பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய ஞானி. ஏன்னா நம்ம கோஷ்டியில் பகவானே உட்காந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று அப்புறம் தரேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பகவானுங்கிறதுக்கு புரியாது, நம்ம திருப்பாவை பாடுவோம். ஆனால் வந்திருக்கிறது பகவானுங்கிற தெரிகிற நாலேஜ் நமக்கு கிடையாது. ஏன்னா பகவான் தன்னைத்தானே மறைத்து கொள்வான். எதிர்க்க காட்சி தந்தாலும் கூட பகவானை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதனால் அப்போ பகவானை இதுக்கு ஏதாவது ஷார்ட் வழி இருக்கா? பகவானை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. எப்படி தத்துவங்கள் எப்படி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பகவான் தனியாக வந்தால் பகவானை தெரிஞ்சிக்க முடியாது.
இல்லையா? நீங்கள் ருத்ரதாண்டவம்னுட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வரும்போது வேஷம் நல்லா இருக்கியாம்மா. இவன் தன்னை அந்த பகவான்னு சொன்னாலும் அந்த போலீஸ்காரன் நம்ப மாட்டார். வேஷம் நல்லா இருக்கியா, எங்கே போட்ட வேஷம்மா. அதை மாதிரி சங்கு சக்கரம் எடுத்துக்கிட்டு வந்தால் கூட என்ன வந்திருக்கிற, பிச்சை எடுக்க வந்திருக்கிறியான்னு தான் கேட்போம். பகவானே அப்போ என்ன பண்ணணும்? சங்கு சக்கர கதாதாரி எப்படி தேவகி வந்து கண்ணனை தெரிஞ்சுக்கிட்டாலோ அப்படி தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக நமக்கு இருக்குது தெரியாது. அப்படி உட்காரு, கடைசியால் உனக்கு பிரசாதம் தர வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிடுவோம். அப்போ பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க. என்ன வழி? நீ எல்லாரையும் பகவானை நினச்சா இல்லையா, பகவான் வந்தாலும் பகவானை நினைப்ப இல்லையா? சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு சொல்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாமே விஷ்ணுமயம் தான் என்கும் பொழுது வந்திருக்கிறவர் யாராக இருந்தாலும் நீ விஷ்ணுவாக நினைத்துக்கொள். காரணம், அவனிடத்தில் விஷ்ணுவே கூட வந்திருக்கலாம், உனக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியாது. அதனால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பகவானாக நினச்சிக்கோ. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படி நினச்சா அந்த பிரச்சனையே கிடையாது. என்னைக்காவது பகவானை வந்தாலும் பகவானை நினச்சிக்கலாம். அறிவொன்றும் இல்லாத அப்போ இதை தவிர எல்லாவற்றையும் நாங்கள் பரிபூரணனாக இருக்கக்கூடிய நீ தான் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம். நீ தானே எங்கள் குலத்தில் வந்திருக்கிற. அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து புந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. அப்போ கேட்குறான், அப்போ இத்தனை குறை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்களே, திருப்பாவை தெரிய மாட்டேங்குது இல்லையா, வேறு எந்த நாலேஜும் இல்லைங்கிறீங்க, நாங்கள் எல்லாம் வந்து அப்படி பாலை கறந்து விற்று சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறீங்க. சரி, அதுவாவது அனுஷ்டானத்தோடு செய்வீங்களான்னா அதுவும் தெரியாதுங்கிறீங்க இல்லையா. அப்புறம் என்ன தகுதி இருக்குது இத்தனை குறைய வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்களே. அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறா, எங்ககிட்ட குறை இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட குறை இருக்கா? குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. கோவிந்தான்னா இந்த உலகத்தை உத்தாரணம் பண்ணவன், கோவிந்தான்னா நல்ல வாக்கு உள்ளவன். இப்படி கோவிந்தாவுக்குன்னா பல விஷயங்கள் இருக்குது. அதனால் கோவிந்தாங்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமம். இருக்கிறதுலையே அவன் விரும்பிய திருநாமம். 3 திருநாமத்தை ஆசமனியத்தில் சொல்கிறோம். எது? அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இந்த 3 தான் முக்கியம். அதுதான் முதல்ல ஆச்சமனியத்தின் போது சொல்லக்கூடியது இல்லையா. அதில் 3வது முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது எப்படி சர்ம சுலோகமாட்டம் இருக்கக்கூடியது கோவிந்தா. அதுதான் இந்த சுலோகத்தில் வருது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். கண்ணனுக்கு கூட குறை இருந்ததான். கண்ணனுக்கு என்ன குறை இருந்தது? திரௌபதி கோவிந்தா ரட்சமாம் சரணாகதம் என்னிட்ட கூப்பிட்ட போது அவனால் வர முடியல, ஏதோ ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையில் இருந்தானா. அதனால் என்ன பண்ணிட்டான், நான் போக முடியல என்னட்டு தன்னுடைய திருநாமத்தை அனுப்புனான். அதனால் அந்த திருநாமம் வந்து புடவையாக சுரந்து அவளுடைய மானத்தை காப்பாற்றினது. பட்டிமண்டபத்தில் என்ன, திரௌபதியினுடைய மானத்தை சம்ரக்ஷணம் செய்வது காப்பாற்றியது கோவிந்தனா, கோவிந்தனுடைய திருநாமமா அப்படின்னு சொன்னால் இந்த கோவிந்தன் நாமம் தான் காப்பாற்றியது. நான் செய்யாததை என்னுடைய நாமம் செஞ்சிருச்சுன்னா என்னை விட உயர்வு எது? நாமியை விட உயர்வு நாமம். அதனால தான் குலசேகர ஆழ்வார் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாயங்கிறாரு. நான் ஒன்றை பார்க்கல, உன்னுடைய நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டதால எனக்கு இத்தனை பலம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா உன்னுடைய நாமத்தினால் கிடைச்சது அப்படிங்கிறார். அதனால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதனால் ருணம் பிரவர்த்ததே அப்படின்ட்டு திரௌபதிக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், அந்த கடனை அடையாமலே இருக்கிறனேன்னுட்டு கண்ணனுக்கு கூட கொஞ்சம் மனசு புண்பட்டதான். ஆனால் கோவிந்த நாமத்துக்கு அந்த குறை கிடையாது. ஏன்னா சரியான நேரத்தில் போயிட்டு திரௌபதியை காப்பாற்றியது இல்லையா. அவளுக்கு புடவை சுரந்ததும் திருநாமமிரேன்னுட்டு அவளுக்கு புடவை கொடுத்தது எது? பகவான் கிடையாது, திருநாமமிரேன்னுட்டு ரகசிய அர்த்தத்தில் ஆச்சாரியர்களெல்லாம் சொல்லிட்டாங்க. இவ்வளோ அற்புதமான விஷயம். அப்போ அப்படி திருநாமமிரே சொல்லியாச்சு. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா தன்னோடு உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. என்ன இந்த இடத்துல எப்படி சொல்கிறா, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி 9 வகையான உறவுகள் இருக்குது. நீ பிதா, நான் பையன் இல்லையா. நீ கணவன், நான் மனைவி. நீ ஆதாரம், நான் ஆதேயம் இல்லையா. நான் ரட்சிக்கப்படுபவன், நீ ரட்சிப்பவன். இப்படி வரிசலாக சொல்லிக்கிட்டே வருகிறா. நான் சொத்து, நீ சுவாமி. இப்படி 9 வகையான பிராபுத்திர சம்பந்தம்னுட்டு 9 வகையான சம்பந்தங்கள் இருக்குது. அதனால் இந்த உறவை ஒன்னால் நீக்கிக் கொள்ளவே முடியாது. உறவேல் நமக்கு இங்கு நமக்குங்கிறான். நமக்கு என்னன்னா ஒன்னாலையும் ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது. போடா, இனிமேல் நீ என் பையனே இல்லாட்டி போனால் இனிஷியல் மாற்றியா போட்டுப்பான் இல்லையா. இனிஷியல் மாற்றி போட்டுக்க முடியாது இல்லையா. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. அதே மாதிரி இவன் அப்பா இல்லைன்னு சொன்னால் அப்பா இல்லாமல் போயிடுவாரா? போக மாட்டார்.
பரதனை நான் பையன் இல்லை, நான் அப்பா இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போட்டார் அவர் பாட்டுங்க. அவர் போய் சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்துட்டார். ராமன் இழுத்துக்கிட்டு வர்றான், இழுத்துக்கிட்டு வந்து கேட்குறான், நீ வாபஸ் வாங்கிக்கோங்கிறான். கடைசியில் அவன் கேட்குற வரான் என்ன வரான், நீ உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள். நீ பிள்ளைன்னு சொன்ன பற்றி அவன் வாக்கால இவன் என் பிள்ளை தான் என்பதை ஏற்றுக்கொள். ராமர் எவ்வளவு கிளவராக பார்க்குறாரு பாருங்கள். அதனால் அப்படி உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது. அறியாத பிள்ளைகளும் இப்போ அவன் ஒரு கேள்வி கேட்குறான், அவ்வளவு சொல்கிறீங்களே எதுக்கு நாராயணனே நமக்கே பரிதருவான், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படி பெருசு பெருசாக ரிஷிகள் சொல்கிற மாதிரி சொன்னீங்களே, நீங்கள் தான் ஒன்றுமே தெரியாதவங்களே, அப்படி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நாராயண பரத்துவம் மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இவங்க வேறு ஒன்றுமே செய்யலை. எப்படி சொன்னாராம், நீங்கள் ஏன் பரதெய்வத்தை தொழுவதில்லைன்னுட்டு கூறத்தாழ்வான் இடத்துல ஒருவர் கேட்டபோது அவர் சொன்னாராம், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ராமானுஜர் எங்களுக்கு அந்த மாதிரி காட்டி கொடுக்கல, அதனால் நாங்கள் ஒன்றுமே செய்யலை. ராமானுஜர் ஒரு கோயிலுக்கு போனாரான்னா நாங்களும் கூட போயிடுவோம். சிம்பிளாக முடிச்சிட்டார். விவாதத்தையே வளர்க்குறவர் இல்லையா. இது பெருசாக அது பெருசான்னா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் பெருசுன்னாரான். ஏன்னா அவன் ஒரு முடிவோடு வந்திருக்கிறான், அவன்கிட்ட போய் நம்ம சொல்லி என்ன ஆக போகுது. அந்த மாதிரி உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது. அறியாத பிள்ளைகளும் நாங்கள் தான் ஆயர்களும், எங்களுக்கு தெரியுமா இடக்க எப்படி இருக்குது வழக்க எப்படி இருக்குது, இது சோத்தாங்க எம்போம், இது பீச்சாங்க எம்போம் இல்லையா. மந்திரத்தை எடுத்து இப்படி கூட நாங்கள் கொடுப்போம், வலது கையால் கொடுக்கணுங்கிற அறிவு கூட எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும் இல்லையா. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது. அறியாத பிள்ளைகளும் என்கிறார், அறியாத பிள்ளைகளும் என்கிற, ஒன்றும் தெரியாத பிள்ளை விட்டுறான்னு சொல்கிறோம் இல்லையா. நாங்கள் ஒன்றும் தெரியாத குழந்தைங்க எங்ககிட்ட போய் நோண்டி கேட்குறியே, அறியாத பிள்ளைகளும். அப்போது என்ன பண்ணோம், எல்லாம் சொல்கிறாங்க நாராயணான்னுட்டு, நாங்களும் அப்படி சொன்னால் நல்லது தான் நினச்சிக்கிட்டு சொன்னோம். பெரிய பெரிய ரிஷிகளெல்லாம் நாங்கள் அங்கங்கே கோயிலில் பார்த்தோம், அவங்க நாராயண மந்திரத்தை நாராயண பரோதேவா நாராயண தியானம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாராயண மந்திரம் தான், நாராயண உபனிஷத் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, கேட்டதை பற்றி சொன்னோம். அறியாத சிறு பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும், இதுதான் பெரும் பேரம், அது சிறு பேரம். ஏன்னா அது வைகுண்டத்தில் இருக்கிறது. வைகுண்டம்ங்கிறது என்ன, வைகுண்டம்ங்கிறது பகல் விளக்கு போல. பகல் விளக்குன்னா என்ன அர்த்தம், 12 மணிக்கு ஊரெல்லாம் டியூப்லைட் போட்டது தெரியுமா, எது லைட்டு எரியுது எந்த லைட்டு எரியலேன்னு தெரியாது, கிட்டக்க போனால் தான் தெரியும் இல்லையா. ஆனால் ராத்திரி ஒரே ஒரு லைட் இருந்தால் அவ்வளோ பேருக்கும் வெளிச்சம் தரும். இந்த இருள் தருமா ஞாலத்திலே பகவான் அவதாரம் எடுத்தால் பளிச்சுன்னுட்டு இருக்கிறான். அங்கே பரமபதத்தில் போனால் எல்லாமே பகவானாட்டம் சங்கு சக்கர கதாதாரியாக இருக்கிறான், ஒளி வெள்ளமாக இருக்குது. அங்கே போய் பகவானை கண்டுபிடிக்கணும்னாலே தேட வேண்டியிருக்கு. சொல்லுவார் இல்லையா, தர்மி சொல்லுவான் இல்லையா, மன்னர் அங்கே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அங்கே போய் பகவானை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அது இந்த இடத்துல செல்லுபடி ஆகாத பேர். இங்கே கண்ணனா அவதாரம் பண்ண பிறகு அப்புறம் என்ன, நாராயணன் தான் கண்ணனாக வந்துட்டானே. இப்போ வந்ததுக்கு பதில் சொல்லு, இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன பேரோ அந்த பேரை கூப்பிடு இல்லையா. சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாது, அதனால் ஒன்றும் கோச்சிக்காத. தெரியாதனமாக சொல்லிட்டேன். இறைவா நீதான் இறைவன், தாராய் நீ தர வேண்டும், பறையேல் வரம்பாவாய் எங்களுக்கு பறையை தர வேண்டும். இப்போ பறை என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் அர்த்தத்தை சொல்லலை அவங்க. பறைன்னா என்ன, அடிக்கிற பறைன்னு நினச்சிக்கிறோம். ஏதோ பகவான் சொன்னது நோன்புக்காக ஒரு பறையை கேட்குறான்னுட்டு, அதுதான் அவன் அப்போ ஒரு அடையாளமாக தந்துட்டான், கட்டி இருக்கிற பறையை கூட தந்துட்டான். ஆனால் இனிமேல் ஒரிஜினல் பறையை தரப்போகிறான். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, நீ பறையை தர வேண்டும். மார்கழி மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்து இந்த பறைங்கிற வார்த்தை வருது இல்லையா. பாரோர் புகழ படிந்த மொதல் பாசுரத்திலேயே இந்த பறையை சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பறை என்ன பறை என்பதை பார்ப்போம். ஒரே ஒரு வரி இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சரமசுலோகம்னா என்ன அர்த்தம், பகவான் தான் எல்லாம் அப்படி என்று நினைத்து அவனுடைய திருவடிகளிலே சரணம் புகுவது. தான் ஒன்றுமே இல்லை, பகவான் தான் எல்லாம். சர்வதர்மான் பரித்தியச்ச, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இவங்க எந்த கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவும் கிடையாது. ஒரே ஒரு யோகம் இருக்குது, பிரபத்தி என்ன இருக்குது, பகவானுடைய காலடியில் ஒன்றை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், என்ன நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் சரம சுலோகம். அந்த சரம சுலோகத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, இறைவா நீ தாராய் பறையர் வரம்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் தரணும். எங்ககிட்ட கை முதல் கிடையாது, எங்ககிட்ட வேறு யார்கிட்டையும் போய் நாங்கள் காலில் விழ முடியாது. அனன்ய கதித்துவம், அனன்ய சரணத்துவம், என்னது அனன்ய சேஷத்துவம், கடைசியில் என்னது ஆகிஞ்சின்யம், கை முதல் இல்லை. எல்லாவற்றும் நாங்கள் விட்டுட்டு வெறுங்கையோடு நிற்கிறோம், நீ தான் எங்களுக்கு கையில் ஏதாவது தர வேண்டும். இறைவா நீ தாராய் பறையோலோரம்பாவாய் என்று சரம சுலோகத்தை சொன்னான். இந்த சரம சுலோகத்தை விரிக்கணும்னா நிறைய விரித்து சொல்லலாம். நான் சும்மா ஒரு கேப்சூல் ஃபார்மில் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு பாசுரத்தில் மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்வோம்.